துணை முதலமைச்சர் பதவியும் கிடையாது, 80 சீட்டும் கிடையாது. விஜய் அந்த அளவுக்கு ஒர்த்தும் கிடையாது. வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத விஜயை நாம் ஏன் கூட்டணியில் சேர்த்து பெரிய ஆளாக்க வேண்டும்? விஜய் இல்லாமலேயே நம்மால் திமுகவை வீழ்த்த முடியும். டெல்லி மேலிடத்தில் கராராக பேசினாரா எடப்பாடி பழனிசாமி என்று தற்பொழுது ஒரு செய்தி இணையதளத்தில் வைரலாக வருகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் சமீபத்தில் அறிவித்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் சுறுசுறுப்பாகி உள்ளன. திமுக கூட்டணி கிட்டத்தட்ட கூட்டணி பணிகளை முடித்துவிட்டு தொகுதி உடன்பாடு பணியையும் விறுவிறுப்பாக கவனித்து வருகிறது. அதிமுக பக்கமும் கிட்டத்தட்ட கூட்டணி முடிவடைந்துவிட்ட நிலையில் அந்த கூட்டணியிலும் தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த தாவேகா ஏமாற்றம் அடைந்துள்ள நிலையில் தனித்தே போட்டியிடுவது என்ற முடிவில் உள்ளது. இருப்பினும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் விஜய் தனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என்றும் 80 சீட்டுகள் வேண்டும் என்று கேட்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்து விஜய் இல்லாமலேயே நம் கூட்டணியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று டெல்லி மேலிடத்தில் கராராக கூறிவிட்டதாகவும் வெளிவந்திருக்கும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜயின் அரசியல் வருகை என்பது சினிமாவில் வேண்டுமானால் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை தரலாம். ஆனால் தேர்தல் களத்தில் அது எவ்வளவு எடுபடும் என்பது கேள்விக்குறியே. இதுவரை ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத தாவேகா கட்சிக்கு பல ஆண்டு காலம் பாரம்பரியம் கொண்ட அதிமுக ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி கட்சிகளுக்குள்ளேயே எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தனது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசும்பொழுது விஜய் இல்லாமலேயே நம்மால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று தன்னம்பிக்கை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக பாஜக, பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளுடன் இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைத்துள்ள நிலையில் புதிதாக வரும் ஒவ்வொருவருக்கும் அதிக இடங்களை விட்டுக் கொடுப்பது தற்கொலைக்கு சமம் என்று அவர் கருதுகிறார். டெல்லி மேலிடத்திலிருந்து விஜயை சேர்த்துக் கொள்ளுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்ட போதிலும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு கடுமையாக மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஒரு செடியை நட்டு அது மரமாகி பழம் தருவதற்கு சில காலம் ஆகும். அதுவரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று விஜயை மறைமுகமாக சாடிய பழனிசாமி அவர்கள் அரசியலில் திடீர் வெற்றிகள் என்பது சாத்தியம் இல்லாதது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். விஜய்க்கு 80 சீட்டுகள் வழங்கினால் அது அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்றும் ஒருவேளை வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவி கேட்பார் என்பதும் எடப்பாடி பழனிசாமியின் கவலையாக உள்ளது. விஜயின் தாவேக கட்சியின் வேல்யூ என்ன என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும் என்றும் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பகிரங்கமாகவே விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள். களத்தில் இறங்கி வேலை செய்யாமல் வெறும் கவர்ச்சியை மட்டுமே நம்பி வருபவர்களுக்கு 80 தொகுதிகளை வாரி வழங்குவது நியாயமல்ல என்பதே இவர்களின் வாதம். விஜயின் கட்சிக்கு இன்னும் பூத் ஏஜென்ட்டுகளோ அல்லது வலுவான கிளை கட்டமைப்போ இல்லை என்பதால் அவர்களை சேர்த்து கொண்டு பெரிய ஆளாக்குவதை விட தனித்து போட்டியிட்டு அவர்களது பலத்தை நிரூபிக்க விடுவதே சிறந்தது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுவதாக தெரிகிறது. விஜய் அதிமுக பக்கம் சாயாமல் இருப்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒருவித நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. திமுகவின் ஆட்சிக்கு எதிரான அலை தமிழகத்தில் வீசுவதாகவும் அந்த வாக்குகளை அறுவடை செய்ய அதிமுகவின் பலமே போதுமானது என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். 2026ஆம் தேர்தலில் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்பதை தாவேக போன்ற புதிய கட்சிகள் வெறும் வாக்குகளை பிரிக்கும் சக்திகளாக இருக்கும் என்பதையும் அவர் டெல்லிக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளாராம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த கணிப்பு டெல்லி தலைமையை சற்று யோசிக்க வைத்துள்ளதாம். இதன் மூலம் அதிமுகவின் சுயமரியாதையை அவர் நிலைநாட்டியுள்ளதாக அதிமுக தொண்டர்கள் பெருமிதம் கொள்கிறார்களாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயுடன் கூட்டணி வேண்டாம் என்று டெல்லியில் சொன்னதை அடுத்து சிபிஐ மூலம் விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார்களாம். அதனால்தான் விஜய் அவர்களுக்கு இப்பொழுது நிம்மதி பெருமூச்சு வந்ததாக சிலர் சொல்கிறார்கள். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை கட்டாயமாக கூட்டணிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சிபிஐ மூலமாக பாஜக இன்னும் அழுத்தத்தை வேகமாக கொடுத்திருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். எது எப்படியோ விஜய் அவர்கள் நினைத்த மாதிரி இந்த தேர்தலில் அவர் தனியாக நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்க ஆசைப்பட்டுள்ளார். அது இப்பொழுது நடந்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து தன் பலத்தை நிரூபித்தால்தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனக்கான கூட்டணியை அவர் வலுவாக அமைக்க முடியும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். தற்போது விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்ன நிலையிலும் கூட்டணி கட்சிகள் யாரும் விஜயை சீண்டாமல் இருப்பது அவர் புதிய கட்சியும் அவர் தேர்தலில் இதுவரை போட்டியிட்டு தன் பலத்தை
நிரூபிக்கால் இருப்பதால் தான் அவர்கள் யாரும் விஜயை சீண்டவில்லை என்றும் சொல்கிறார்கள். ஒருவேளை விஜய் அவர்கள் ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டு தன் பலத்தை நிரூபித்திருந்தால் கண்டிப்பாக விஜய் அறிவித்த ஆஃபருக்கு மயங்கி ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் என்றும், ஆனால் விஜயின் தாவேகா புதிய கட்சி என்பதாலும் அவருடன் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக நமக்கு தொகுதி வாரியாக ஒதுக்க வேண்டிய நிதியும் கிடைக்காது என்றும் அவரால் அது வழங்க முடியாது என்றும் கருதுவதால் கட்சிகள் ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சி அவருடன் கூட்டணி வைத்தால் தமக்கு சீட்டும் கிடைக்கும் நோட்டும் கிடைக்கும் என்ற காரணத்தினால் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சியுடன் கூட்டணி வைப்பதாலும் விஜய் தற்பொழுது தன்னிச்சையாக விடப்பட்டுள்ளார் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். எது எப்படியோ 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தன்னந்தனியாக போட்டியிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்றும், அதன் மூலம்தான் அவர் அடுத்த கட்ட தேர்தலில் அவருடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்று சில கட்சிகள் யோசிக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்கள். இதுபோன்ற செய்திகள் தொடர்ந்து வர வேண்டுமென்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள். உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.